Spirit. Thank you, Lord. இப்பதிகவர் ஆண்டவரே, ஓடி மாக்கரவர் ராஜா உம்மாடிகள் Yesu Raja Holy Spirit,
Holy Spirit, Holy Spirit,
ராஜ்யம் அனைவரும் ரேமா கபாலா ஷக்கரா பாலா ரேமா லபாலா கர்த்தருடைய சில பேர் இந்த இடத்துல கர்த்தருடைய இடத்துல கர்த்தருடைய இடத்துல ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது நடக்கும். நான் காத்திருக்கிற காரியங்கள் நடக்க போகிறது. என்னுடைய மகிமை வெளிப்படும். என்னுடைய மகிமை வெளிப்பட போகிறது. என் மகிமை வெளிப்பட போகிறது. வானத்தில் நீல மேகம் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். ஓ நாளையிலிருந்து நடக்கிற ஒவ்வொரு இரவு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த கூட்டம் தோல்வி அடையக்கூடாது. எல்லா ஜனங்களை கொண்டு வாங்கலாம். கடைசி நாட்கள் எழுப்புவதற்காக ஜனங்களை பயன்படுத்துகிறோம். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே ப்ளீஸ் ஜனங்களை தெளிவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
கர்த்தர் நல்லவர். காலை வேளையில் அனைவர காலத்துக்கு திருமணம் நடந்ததுனால பாதி போட்டுருந்தாலும் கல்யாணம் வந்தாலே நம்ம ஆளுங்க பார்த்துருக்கான இயேசு வரப்போற அந்த பயம் இருக்க மாட்டேங்குதா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மிக சீக்கிரமாகவே வரப்போகிறார். வாங்கம்மா, குட் மார்னிங் ஜமீன், நல்லா இருக்கேன். 5 மணிக்கு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். உங்கள் காது மிக முக்கியம். இந்த காது கோளாறாயிருச்சுன்னா எல்லாம் கோளாறாயிரும். காதுக்குள்ள கேட்டு இருதயத்துல வந்து மூளையில செயல்படும். ஆகவே உங்கள் காதுகள் திறக்கப்படுவதா. வேதத்துல பல காதுகளை குறித்து பேசப்படுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், விருத்தசேதனம் இல்லாத காதுகள். உங்கள் காதுகள் விருத்தசேதனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் காதுகளுக்குள்ளே அந்த வசனம் இறங்கி இருதயத்தில் கடந்து வரும். காதுகள் விருத்தசேதனம் இல்லாவிட்டால் rebellious spirit தான் வரும். அவர்கள் வசனத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இச்சி காது. ஆமா, இச்சி அப்படின்னா அரிக்கா, அரிக்கிற காது. காது சற்று அரிக்க மாட்டீங்கன்னா உள்ள கர 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 அப்படி ஒரு காது. அந்த வசனத்துல மிக அழகா ஆங்கிலத்துல இச்சியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்றால் ஸ்டேபிள் இல்லாத காது. இந்த காது இப்படி கேட்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அழுப்படுத்து காணப்படும். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, இச்சியர்ஸ் வசனம் போடு, அப்பதான் தெரியும் அப்படி இருக்கு அப்படின்னு. ஆமா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யூஸ்லெஸ் காது. பிரயோஜனமே இல்லாத காது. அது காது காது இருந்தாலும் அதை கேளாது. விசுவாசம் இல்லாத காது. நான் ஒரு 3 காது சொன்னேன். விருத்தசேதனம் இல்லாத காது, அருப்படுத்த காது, அப்புறம் பிரயோஜனமற்ற காது. இப்படிப்பட்ட காதுகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. எப்போதுமே நம்முடைய காதுகள் விருத்தசேதன காதுகளோடு இருக்க வேண்டும். வசனத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காது எப்படிப்பட்ட காதா இருக்கிறீங்களா? மார்க் 7ஆம் அதிகாரம் 33, திறக்கப்பட்ட காதாக இருக்க வேண்டும். நெகேமியா 8:3, விசுவாசத்தின் காதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:22, உடனே செயல்படுகிற காதாக இருக்க வேண்டும். எப்படி உங்கள் காதுகள் இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்ல கையை வச்சு 2 காது நல்ல எழுத்து எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல காது நல்ல காது சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில காது இருக்க முடியாது, ஏற்கனவே அது ஓட்டையா தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை பெரிய ஓட்டை. அந்த காலத்துல ஒரு பாட்டியம்மா நான் பார்த்தேன். எங்க பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி நான் பார்த்தேன். பாட்டியில பூட்டி. There's a great grandmother those days. அந்த கிழவிக்கு காது இவ்வளவு தூரம் தொங்கும். She used to have a long ears. பெரிய ஓட்டை. And a big hole in it. சில நேரத்துல அதை பார்த்தா புத்தசாமி மாதிரி இருக்கும். Sometimes it's like the Buddhist. பெரிய காது. Such a huge ears. உங்க காது எப்படிப்பட்ட காது தெரியாது. What kind of ear you have? காது உள்ளவன் கேட்க கடவனாம். Those who have ear to listen. இதனால் தீர்க்கமாய் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை. The word that God to speak to us today. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Zechariah. 29ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புத்தகம். Ezekiel 29ஆம் அதிகாரம். 29. போன வாரம் உங்களுக்கு சகரியா குறித்து நான் பேசினேன். Last week I speak from Zechariah. இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் Book of Ezekiel 29ஆம் அதிகாரம். 29. முதலாம் வசனம்.
first, இந்த நாளுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. that is a relation. The word is related to this day. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? And what does the word say? 10வது வருஷம், The 10th year, 10வது மாதம், 10th month, 12வது நாள். 12th day. இன்னைக்கு சரியாக And today exactly, 10வது மாதம் 12ஆம் நாள் கடந்து வந்திருக்கிறோம். into the 12th day of the 10th month. மாதத்தின் துவக்கத்திலே 10வது மாதத்தை குறித்து நான் யோசித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். At the beginning of the month, I was thinking about the 10th month. ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I was praying. பிரார்த்தனை செய்து கொண்டே I இருந்தேன். was praying. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவுக்கு கற்றுக் கொண்டு வந்தார். God brought this to my mind. ஆண்டவர் என்ன சொன்னார்? God told me, 10வது மாதம் 10th month, முதல் நாள் first day, பேரை அரராத் மலையில் நின்றது. and a hawk went to the north of Ararat, மலையின் சிகரத்தில் நின்றது. and on top of it, அப்படின்னா 10வது மாதம் தேவன் நம்மளை உயர்த்துவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். is the nation that God will exalt us on this month. இந்த நாள் 12ஆம் தேதி. On this 12th of the month, இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. it's a prophetic word, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு அப்படியே படிப்பதாம். and it can be passed in your life. நான் திரும்ப சொல்லுவேன், காது உள்ளவன் மட்டும்தான் ஆமென் சொல்லுவான். Only those who can hear say amen. ஆமா, சொறி காது இல்லாம விட்டு செல்வஒரு காது உள்ளவன் தான் கேட்டு ஆமென் சொல்லுவாங்க. But if you hear me, the circumcised here, you should say amen. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. Ezekiel 29 verse 1 says, வேதம் நமக்கு தெளிவாய் பேசுகிறது. Bible clearly says, 10வது வருஷம், on the 10th year, 10வது மாதம், 10th month, அந்த முதல் நாளிலே on the first day, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், what you should do is, மனப்புத்திரனே, O son of man, உன்னுடைய முகத்தை பார்வோனுக்கு விரோதமாய் திரும்பு. set your face against Pharaoh. பார்வோனுக்கு விரோதமாய் திரும்ப தீர்க்கதரிசனத்தை உரை. You have to set your face against Pharaoh and prophesy. ஆண்டவர் சொல்கிறார், See, the Lord says, இன்னைக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோனுக்கு முன்பதாக before Pharaoh rise up against you, நீங்கள் எதை ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறீர்களோ, and whenever that you pray and prophesy, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே செய்வாராக. God will take in your life. உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பார்வோனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைப்பாராக. The Lord break every spirit of Pharaoh in your life. இந்த உலகத்தில் 3 ஆவிகள் இருக்கிறது. There are 3 spirits in this world. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. First, the Almighty God's spirit. அந்த ஆவிக்கு நிகராக எந்த ஆவியும் கிடையாது. There is no spirit equal to our God's spirit. கவனமாக நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும். You have to listen carefully. முதல் ஆவி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவி. First, the spirit of the living God's spirit. அவருக்கு நிகராக எதுவும் கிடையாது. There is no equal to our God. அவர் இறங்கும்போது நம்ம தாங்க முடியாது. You cannot comprehend this. நம்ம பாத்திரம் தாங்காது. The vessel cannot comprehend. சிலுக்கும் அதிரும். You will have good power, but you cannot control it. உள்ளே இறங்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்ததோடு இருக்கும். You will feel as if there's an electrical shock. அப்படி ஆவி நம்மளை நிரப்பும் பொழுது And the spirit of God fills us. நாம் நிரப்பப்பட்டவர்களாய் You காணப்படுகிறோம். will be filled by the Lord. தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. The spirit of the Lord is this liberty. ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவர், The spirit of God manifests. புதுப்பிக்கிறவர், He renews. உருவாக்குகிறவர், He creates. கட்டுகிறவர், He builds. பலப்படுத்துகிறவர். Strengthens. ஆகவே தேவனுடைய ஆவிக்கு ஒப்பான இரண்டாவது ஆவி கிடையாது. So there is no spirit equal to God's spirit. இரண்டாவது ஆவி Second spirit. பிசாசு கிரியையின் ஆவி, The demonic spirit. சாத்தானுடைய ஆவி. The demonic spirit. சாத்தான்ல பல கேட்டகரி இருக்கிறது. The many categories of the satanic spirit. சாத்தான் ஒருவன் தான். Satan is one. அசுத்த கிரியை என்று சொல்லப்படுகிறது. He is the demonic spirit. பிசாசு கிரியை என்று சொல்லப்படுகிறது. Satanic spirit. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க என்றால் You look in the Old Testament. அசுத்த ஆவியை துரத்தின ஒரே ஆள் தாவீது மட்டும்தான். He was the only one who cast out the demon. அதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த கிரியைகளை நடத்துகிறார். After that, the New Testament of our Lord Jesus Christ cast out demon. கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். Listen carefully. அசுத்த ஆவிகள், The evil spirit. துரத்தின ஆவிகள், The spirit, demonic spirit. பிசாசு கிரியைகள் Demonic spirit ஒரு பக்கம் மனிதனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. is against the man in one side. முதல் தாக்கும் தேவனுடைய ஆவியானவர். First, we have the spirit of God. இரண்டாவது பிசாசு நம்மை தாக்குகிறது. Second, the demons. மூன்றாவது படுமோசமான ஒரு ஆவி, And thirdly, the most wicked one. மனித ஆவி. Human spirit. மூன்று ஆவிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்க. Listen carefully, I'm speaking about 3 spirits. முதல் ஆவி தேவனுடைய ஆவி, சர்வ வல்லமையுள்ள ஆவி. Firstly, God's spirit, the Almighty அவர் spirit. வந்தாலே நன்மையாய் நடக்கும். When God comes, there is goodness. ஒரு ஆவி சொல்ல மாட்டீர்களா? அவர் வந்தாலே அற்புதம் நடக்கும். God comes, there is miracle. இரண்டாவது ஆவி பிசாசு நம்மை கெடுக்க வருகிற ஆவி. Second, the destroyer. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவனான என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. Then Satan comes to steal, kill, and destroy. அவன் திருட வருகிறான், He comes to steal. அழிக்க வருகிறான். He comes to திருட
நம்மால் அதை உணர முடியும். You can feel. நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. You cannot control it. அதுபோல் சிலர் விழுகிறார்கள். There is some fear. சில சரீரம் ஆடுகிறது. Some body shakes. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருவதை நம்ம உணர முடியும். So you can feel the Spirit of God come upon you. ஆனால் பிசாசு உள்ளே நுழையும் பொழுது But when Satan enter into you, ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. man will never understand it. ஆனால் அவனை விட்டு அது போகும் பொழுது But when Satan leave him, அவனை கேவலப்படுத்தி, he will humiliate him. அவனை வெட்டப்படுத்தி, He will humiliate him அவனை மோசப்படுத்தி தான் and போகும். also destroy him. தேவனுடைய ஆவியானவர் வரும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். You can understand when you receive the Spirit of God. தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு போனால் நம்மால் அறிய முடியாது. But when the Spirit of God leaves you, you will never understand it. சம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார். God's Spirit of God came upon Samson. அவன் திரும்ப எழும்பும் பொழுது When he rise up again, அந்த ஆவியானவர் போய்விட்டார் என்று அவன் அறியாமல் இருந்தான். he had no knowledge that the Spirit of God left him. நான் திரும்ப உங்களுக்கு புரியல சொல்ல, அவனுடைய ஆவியானவர் வந்தால் தெரியும், போனால் தெரியாது. You will never know when the Spirit of God leave you. அமைதியாக அவர் போய்விடுவார். He will silently leave you. ஆனால் பிசாசு உள்ளே நுழையும் போது தந்திரமாய் உள்ளே நுழைவான். But when Satan enter cunningly, வேதம் உங்களுக்கு தந்திரக்காரன் வேதம் சொல்கிறது. the Bible says he's a cunning fellow. தந்திரமாய் உள்ளே நுழைகிறான். Enter cunningly. தந்திரமாய் செயல்படுகிறான். He work cunningly. தந்திரமாக உள்ளே நுழைகிறான். He enter cunningly. அவன் வெளியே போகும் பொழுது But when he leaves, அவன் உள்ளே இருந்தான் என்று சொல்லி he will always prove that he was in. அலங்கரித்து, He will manifest கேவலப்படுத்தி, and also humiliate. மட்டுப்படுத்தி Humiliate the people. அவன் போவான். And he leave the people. மூன்றாவது ஆவி மனுஷ ஆவி. Then the human spirit. நான் சொல்ற மனித ஆவி. The human spirit. இந்த மனித ஆவி வருவதும் தெரியாது, You will never know when he enter போவதும் தெரியாது. and when he leave. இந்த மனித ஆவி பொல்லாத ஆவி. He's a wicked spirit. அது பார்வையினால் வரும், He can come to your sight தொழுவதால் வரும். by touch. ஒரு மனிதன் பார்த்து ஒரு கண்ணாடிவாங்க தமிழ்ல கண்ணா நல்லா இருக்கிறீங்களா, உருப்படியா இருக்கிறீங்களான்னு கேட்டாலே அன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். When people say, "Oh, you live well," and that's it. அவருடைய பார்வை துஷ்ட பார்வை. Evil eye தொழுவதனால் வரும், through their touch, சுவாசத்தினால் வரும், through their breath, அந்த ஏரியா குடியிருப்பினால் வரும். in their territory. அருமையான ஒரு குடும்பம், லோத்தின் குடும்பம். The family, Lord's family. அவர்கள் இருந்த இடம் சரியில்லை. They were living in the wrong place. ஆகவே சோதம் குமார ஆவி அவர்களை தாக்கிறது. The spirit of Sodom and Gomorrah attacked அந்த them. பிள்ளைகள் சந்ததியை தாக்கிறது. It affected the descendants. சந்தோஷமா இருப்பீர்கள், They live well. சந்தோஷமா இருப்பீர்கள், They live well. மகிழ்ச்சியா இருப்பீர்கள். They rejoice. வீட்டுக்கு வருவான் சொந்தக்கார, மாமா, சித்தப்பா, பெரியப்பா வருவான். The relative will visit you. அவன் ஒன்றும் கேட்க மாட்டான். Never ask anything. நல்லா இருக்கிறியாமான்னு கேட்பான். Just ask how are அன்னைக்கு you. போனிச்சு நம்ம சந்தோஷம். Let's see, you lost your faith. அன்னைக்கு நீங்க அழகா நகையை போட்டு நெக்லஸ் போட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. When come to church, they are wearing beautiful jewels. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க. Or for a wedding. அந்த நகையை தொட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவோம். They say it's so beautiful. அது மறு மாசமே பசாகனைக்கு போயிருக்கு. Next month you will go to the pawn shop. யார் இது போனுச்சு அவ்வளவு 15 வருஷம் முன்னாடி அதை வைத்திருப்பீர்கள். You might have kept it for 15 years. ஆனால் தொட்டுட்டு நல்லா இருக்கு சிலுவை அப்படின்னா And they say, oh, the cross is so beautiful. மறு மாசமே அது பசாகனைக்கு போயிருக்கு. Next month you see the pawn shop. புதிய காரை கேட்பான். They say, is it a new car? மறு மாசமே புதிய கார் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். Next month the new car is gone. புதிய வீடாக கேட்பான். They say, new house. மறு மாதமே அந்த வீடு அப்படி இடிந்து போன சூழ்நிலையாய் காணப்படும். Next month the house is destroyed. நான் திரும்ப சொல்கிறேன், யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள்? Who are you connecting with? யார் வீட்டுக்குள்ள நுழைகிறார் Who is entering your home? என்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். You need to be very careful about it. காரணம் என்னவென்றால் The reason is, மனித ஆவி இரட்டத்தனையான ஆவியை கொண்டு வருகிறது. see, the human spirit are always destroyed. நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். Be careful. ஆண்டவராகிய தேவன் Lord God மோசேயை பார்த்து சொன்னார், told Moses, நீ ஜோசுவா மேல் ஒரு கரத்தை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணுங்க. lay your hand upon Joshua and anoint him. ஆகவே மோசே என்ன செய்கிறார்? So what Moses did, தன் கரத்தை வைத்து ஜோசுவாவை அபிஷேகம் பண்ணுகிறார். he stretched out his hand and anointed Joshua. மோசே இருந்த அபிஷேகத்தை விட More than the anointing that Moses had. யோசுவா இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். Joshua received a double full anointing. மோசே ஜெபித்து செய்தவனை பிறந்தார். Moses prayed and he got the race. ஆனால் யோசுவா கட்டளையிட்டான், சூரியன் என்றார். Joshua commanded and the sun stood still. எலிஷா எலியாவை நாம் பார்க்கிறோம். So Elisha and Elijah. எலிஷா எலியாவை விட இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றவர். Elisha received double full anointing than ஒரு Elijah. மனிதன் உங்கள் தலையில கை வைக்கும் பொழுது, When someone lay their hand upon you, உங்கள் கைகளை பிடிக்கும் பொழுது, they hold your hand, உங்களை கட்டி பிடிக்கும் போது, they hug you. நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாலே போதும். Say, are you living well? ஒழுங்கா இருக்கிறியான்னு கேட்டா போதும். They ask, are you okay? அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள், The bitterness in
hatred, அந்த பொறாமை the jealousy, உங்கள் குடும்பத்தை தாக்குகிறது. affect the family. அதனால எப்போதும் சொல்லுவேன், So they always say, குடும்பத்தை வெளியே அடிங்க. always full of காலையில ஏற்றோட இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டை சுத்திலும் துடிக்கிற ஆண்டவரே. They always say, Lord, I plead the blood of Jesus around my home. மனுஷ ஆவியும் உள்ளே கூடாது. No human spirit should enter my home. பிசாசின் கிரியம் உள்ளே கூடாது. No work of Satan should enter my home. காரணம் என்னவென்றால், The reason is மனுஷ ஆவி பிசாசுடைய ஆவியோடு இணைந்து செயல்படுகிறது. because the human spirit will always connect the demon spirit. சில நல்வார்த்தைகளை நம்மளை வாழ வைக்கும். Some good word will always keep சில you. நல்வார்த்தைகளை நம்மளை உயிர்ப்பிக்கும். Some good word will revive you. சில நல்வார்த்தைகளை நம்மளை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும். Some good word can also exalt சில you. வார்த்தைகள் குடும்பத்தை அழித்துவிடும். But some word will destroy the family. ஏன் உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? Why are you facing problems? ஏன் உடைய பிசினஸ்ல இவ்வளவு போராட்டம்? Why the business is struggling? ஏன் உடைய இந்த இழப்பை நீ இழந்து விட்டாய்? Why you have lost everything? என்று நீங்கள் யோசித்து சிந்தித்து பாரு. You have to think about it. யார் வீட்டுக்குள்ள வந்தா? Who enter your home? யார் நுழைந்தா? Enter. யார் உன் வீட்டில் வாழ்கிறா? Who's living inside your home? யார் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறா? Who's speaking to you? அந்த ஆவி உன்னை தாக்கும். The spirit will always infect you. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் I'm telling you, Lord Jesus. பிசாசு ஆவியோ சரி, Can be Satan, மனுஷ ஆவியோ சரி, human spirit. இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்த பெயரால். Lord Jesus. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா, நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் Name of Lord Jesus. எல்லா மனுஷ ஆவிகளை, Human spirit. எல்லா மனுஷ ஆவிகளை Human spirit. முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, Against your family. உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமா, Against your business. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமா, Against your life. உங்கள் வேலைக்கு விரோதமாக, Against your job. உன்னுடைய சொத்துக்கு விரோதமாக, Against your property. எதுவாக இருந்தாலும் சரி, Anything. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களை விட்டு விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக, சுகமடைவதாக. ஒரு ஆமென் சொல்லலாம் இருப்போம். சில வியாதிகள் உங்களுக்கு ஏன் வருது தெரியுமா? You know why you face some sickness? சில மனித ஆவிகள் உங்கள் வீட்டுக்குள்ள கிரியை செய்யறதுனால. Because of some human spirit. ஏன் உங்கள் குடும்பத்தில் பிரிவினை வருது தெரியுமா? You know why there's limitation in சில your life? மனித ஆவிகள் கிரியை செய்யறது வந்து. Because of human spirit. இன்றைக்கு ஆண்டவர் அதை எடுத்து நொறுக்கி முறியடிக்க போகிறார். God is going to destroy you today. பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். See, Pharaoh resembles Satan, ஆனால் ஒரு மனிதன், but he's a man. அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவி பொல்லாது. The spirit that is in Pharaoh was wicked and evil. அவன் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். He always captivate people. ஆராய்க்க விடவில்லை, Never allow them to worship. துடிக்க விடவில்லை. Never allow them to praise. அவனுக்குள்ளே அகண்டங்கள் இருந்தது, There must always act பொறுமை இருந்தது. pride. அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக காணப்பட்டான். Deceiver. அவன் விக்கிரகாரங்களை செய்கிறவன். It is idol worship. பார்வை மட்டுமல்ல, Not only Pharaoh. எசேக்கியேல் ஒரு பொம்பளை பேயை பார்க்கிறோம். There's also Jezebel the devil. வேதத்திலே சத்ராக்கு தூமையாட்டின் ஆவிகளை பார்க்கிறோம். Also the spirit of Satan and Tobiah. இந்த ஆவிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. These are the spirit are always against the people of God. And I was praying this morning, ஆவியானவர் என்று சொன்னார், They're calling to become all the spirit of God. உங்கள் வாழ்க்கையிலே தாக்குகிற சகல மனித ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் முறியடிப்பாராக. And the Lord destroy every human spirit that come against your life. நீங்க ஆமென் சொல்லே ஆகும். We say amen. நான் ஒரு காலத்துல நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்தேன். Once you were living so well ஒரே நபர் மட்டும், because of one person, ஒரு நபருடைய கல்வி மட்டும், because of one person, ஒரு நபருடைய வாயின் சொற்கள் because மட்டும், of their word, ஒரு நபருடைய ஐக்கியத்தின் மட்டும், because of their connection to one person, ஒரு நம்பிக்கையின் மட்டும், because of one trust. எனக்கு எல்லாவற்றும் இழந்து போய் உட்கார்ந்திருக்கிற நிலைமை. And today you have lost everything. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, சபையை கர்த்தர் சொல்கிறார், church, the Lord says, அந்த மனிதனுடைய கண்கள் செயல்படாது. and you can never walk in the கர்த்தர் இந்த கண்களை ஆண்டவர் முறியடிப்பாராக. destroy. துஷ்ட கண்களை முறியடிப்பாராக. God will destroy every துஷ்ட வார்த்தைகளை முறியடிப்பாராக. destroy every evil word. துஷ்ட கிரியைகளை முறியடிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். God will do greater things for you. இப்ப நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. மனிதாச்சு தலையில கை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் மட்டும். The Holy Spirit alone, அந்த வாயை திற சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் only Holy Spirit, எனக்குள்ள வருவதாக. only Holy Spirit entering கர்த்தர் me. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆவி Only மட்டும் Holy Spirit of God should enter me. எனக்குள்ள வருவதாக. God, only your Spirit should come சொல்லுங்க, in. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க. Come inside me. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு? The
இருக்க வேண்டும். Be careful with the evil spirit. வர நாட்களிலே மனிதாவி குறித்து அதிகமாக சில காரியங்களை உங்களுக்கு திட்டம் தெளிவாய் சொல்ல போகிறேன். In coming days, I'm going to speak to you about the evil spirit. வேதத்தின் படி மட்டுமல்ல, அந்த காலத்துல கூட சொல்லுவாங்க, யாருடைய சட்டம் கூட சும்மா எடுத்து போடக்கூடாதுமா. Not only biblically, those people used to say that don't even wear people's shirts simply. சட்டையில கூட ஆவி வரும். The spirit can travel even through the shirts. நான் பார்த்திருக்கிறேன். I have seen ஒரு அபிஷேகப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுடைய கட்சிக்குள்ளே வல்லமை செயல்பட முடியும் என்றால் if an anointed man of God's handkerchief, anointing and movement, அவருடைய கட்சிக்குள்ள வல்லமை இருந்ததா? there was power of God in the anointing. பிசாசு அப்படியே காப்பி அடிப்பான். Satan can always ஆண்டவர் copy. எதை செய்தாலும் அவன் செய்வான். Whatever God does, Satan do. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, So people of God, சில தேவையில்லாத பொருட்கள், unnecessary things. சில gift வாங்கி கொடுக்கறாங்க தெரியுமா? People buy some gift. ரொம்ப கவனமா இருக்கணும். Be careful. பொதுவாக இந்த காதல் தினம் வரும்பொழுது Usually during the Valentine's Day, அவர்கள் தேடி பேர் கொடுப்பாங்க, கரண்டியை கொடுப்பாங்க. they used to give teddy bear. இந்த கரண்டி அந்த கரண்டிக்கு பரிசு கரண்டியாக கொடுக்கிறது. A bear will give a teddy bear to another teddy ஒரு bear. அழகையா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவில்லை. Up to this day, I don't understand. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத பொருளாக இருக்கிறது. It's something that I really don't understand. ரோஜா மலரை கொடுத்தால் ஏதோ சொல்லலாம். We speak about rose, then we can understand. ஆமா, முட்கள் இருந்தாலும் அதுல ரோஜா வாசனை இருக்குதுன்னு சொல்லி முட்கள் மத்தியில ரோஜா சொல்லி ஏதாவது பேசி கொடுக்கலாம். And they say, oh, even in the midst of thorns, there is rose arrow. தேடி பேரை குடிப்பது இது வரைக்கும் எனக்கு யோசனையா இருக்கிறது. I don't understand what is the teddy bear. இந்த தேடி பேர் அந்த தேடி பேருக்கு நான் உனக்கு கரடியை கொடுக்கிறேன், வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரடியாக இருக்கும். You always get the bear and also the life is like a bear. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் தேடி பேர் வந்து குத்துது, கொடையுது, கடிக்குது, இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தேடி பேர். And after giving the teddy bear, we say, oh, it's அனுபவத்தை சொல்லுகிறேன், அனுபவமா பேசுகிறேன். let me speak based on experience. ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடித்தது. Once a girl was demon possessed. அந்த பிள்ளைக்கு பிசாசு பன்முறை நம்ம விரட்ட பார்த்தோம், பேய் போகல. We tried to cast it out, but it was not leaving the girl. நான் ஜெபம் பண்றேன், என்னடா இது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பேயை பார்த்ததே இல்லடா. And pray and say, I never see such a demon. அது மலாயில பேசு, Speaks in Malay, இங்கிலீஷ்ல பேசு, in English, தமிழ்ல பேசு, Tamil, சீனத்துல பேசு. Chinese. ஆக மொத்தம் இன்டர்நேஷனல் பேய். It's an international demon. ஆக மொத்தம் என்ன பேய்? உட்டா பாகிஸ்தான் பேசு. நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு தமிழ்ல ஜெபம் பண்றேன். I pray in the name of Jesus in Tamil. அது போகவே இல்லை. He said, will never leave. என் பக்கத்துல இருக்கிறவங்க ஆங்கிலத்துல ஜெபம் பண்ணாங்க. The one who said, pray in English. தீவிரமா ஜெபம் பண்ணாங்க. Pray in அது English. ஆங்கிலத்துல பதில் கொடுத்தது. It answered in English. கடைசியா அவங்க சோர்ந்து போய் மலாயில ஜெபித்தாங்க. And then they prayed in Malay. அது மலாயில சொன்ன சைத்தாக்கான் புரியும். Everybody said, will never leave. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருகிறது, I started to laugh. ஒரு பக்கம் வேதனையை பார்த்தேன். And also I saw sorrow. ஆவியானவர் இந்த நேரத்துல நமக்கு பகுத்தது அறிவு நமக்கு வேண்டும். It's the reason why we need the discernment spirit. ஜெபித்தேன், ஆண்டவர் சொன்னார், And I prayed, God said, அந்த பிள்ளை வீட்டுல ஒரு தடி பேர், there is a teddy bear in the girl's house. அந்த பிள்ளை நசுத்த கிரியை, And the demon is inside of it. அதுதான் இந்த பிள்ளைய பிடிச்சி ஆழ்த்தது. And that is what tormenting this girl. நான் சொல்வது உங்களுக்கு ஏனோதானமா இருக்கலாம், You might not understand what I'm telling you. உண்மையா நடந்த சம்பவம். It's something that really took அப்ப place. நான் சொன்னேன், And I said, அந்த பேய்கிட்டே கேட்டேன், I asked the demon, nice girl. ஏய் பேய், I asked the demon, எங்க இருக்கிற, வீட்டுல இருக்கிறான்னு I கேட்டேன். said, are you at home? அந்த பேய் என்ன சொல்லுச்சு, The demon said, ஆமா வீட்டுல இருக்கேன். and she said, oh. நான் கேட்டேன், தெரியலையா கேட்டேன். I said, is it teddy bear? ஆமா தெரியல. She said, yes. நேரா போய் Went staringly. அதை எடுத்து எரித்தோம். They can burn it. பேய் ஓடுகிறது. Demon just flee. நம்ம சில நேரத்துல சில இடங்களுக்கு நம்ம போகிறோம். Sometimes we go to certain place. மன்னித்துக் கொள்ளுங்கள், சில நேரத்துல கேரளாவுக்கு போகிறீங்க, Sometimes we go to Kerala, இந்தோனேஷியாவுக்கு போகிறீங்க, Indonesia, தாய்லாந்துக்கு போகிறீங்க. Thailand. அங்க இருக்கிற பொருட்கள் மந்திரிச்சு தான் அவங்களுக்கு வைக்கிறாங்க. These certain things, they always, விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக, for the sales to go on. விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக For the sales to go on. அவர்கள் மந்திரித்து அதை வைத்திருப்பார். They always do some witchcraft. அதை தூக்கிக் கொண்டு நீங்கள் அழகு சொன்ன உங்கள் வீட்டை நீங்கள் வைக்கும் பொழுது When you bring it home, அந்த வீட்டில் ஒரு தாக்குதல் வருகிறது. there is something that affects your family. அந்த வீட்டில் ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். Once I went for இனி ஆவியானவர் சொல்றார், you don't want me to speak this. அந்த வீட்டுக்கு போகும்பொழுது When you go back home, உங்கள் ஹால்ல in your living room, நீங்கள் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. you pray. கர்த்தாவே, பிசாசு கூடிய காரியங்கள் ஏதாவது என் வீட்டில் இருக்கிறதா? Anything that belongs to Satan is in my home. இயேசுவின் நாமத்தினால் Name of the Lord Jesus. இன்றைக்கு நான் எடுத்து போட விரும்புகிறேன். I want to remove it now. மனுஷ ஆவிகள் கிரியை
செய்கிறது. Let the human spirit can work. அதுவே மனுஷ ஆவிகள் கிரியை செய்யத்தக்கதாம். Not anything that caused the human spirit to பிசாசு கிரியை செய்யத்தக்கதாம். or the demon to manifest. எதுவா இருந்தா Can be anything. அதை நான் எடுத்து போடுகிறேன். Or remove it. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி. Can be how expensive. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஷிப் இருந்தது. இவ்வளவு பெருசு இருக்கும். There was a huge ship in the house. ஒரு கட்டை நிறைந்த ஒரு ஷிப். Made of wood. அது பெரிய ஒரு ஷிப்பாக சைனா வந்தவர் வாங்கி வந்தார். Brought it from China. 3500 வெள்ளியுடைய விலை. And the price is 3,500. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது When I entered the home, ஆவியானவர் அதை கவனித்து நான் பார்த்துக் கொண்டே I was observing it. திடீர்னு பார்த்து அந்த ஷிப்ல ரெண்டு கண்ணை பார்த்து உரைக்கிற மாதிரி இருந்துச்சு. And suddenly I saw two eyes when she was just நான் standing. என் கண்ணை கசக்கிட்டு சண்டை சொல்லி என் கண்ணு தான் போல சொல்லி திரும்பி பார்த்தா சும்மா அந்த கண்ணில பார்க்கிறதே இருந்துச்சு. And again I look back to the ship and see that he could see me. நான் டக்குனு கேட்டேன், And I asked the sister, சகோதரியே இந்த கப்பலை ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கினேன்? and I asked her where you bought it. அவங்க சொன்னாங்க, சைனால இருந்து நாங்கள் ரொம்ப விலை கொடுத்து நாங்கள் பத்திரமாய் கொண்டு வந்து ஒருத்தவங்க இந்த கிஃப்டா கொடுத்தாங்க. And she said someone presented to me as a gift from China. நான் கேட்டேன், I asked her, இந்த கப்பல் உன் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? I said, how did you live before the ship entered your home? இப்பொழுது உன் நிலைமை எப்படி இருக்கிறது? How are you living? சற்று 5 நிமிடம் அவர்கள் யோசித்து பார்த்து பிறப்பார். After they think about it 5 minutes, அவங்க சொன்னார்கள், உண்மைதான். I said, yeah, it's true. என்றைக்கு இந்த கப்பலை விட்டு கொண்டு வந்ததோ The moment the ship came into the house, அன்றைக்கு தரித்திரமான தரித்திரம், there's poverty entered the home. அன்றைக்கு வாழ்க்கையில வியாதி, There's disease in the home. பணம் தங்காது வீட்டுல. And they cannot save money. வாங்கி கொடுத்தவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான், The one who born he was blessed. ஆசீர்வாதமாய் இருந்தவன் கூலியா இருக்கிறான், But the one who are blessed now are தரித்திரங்களை வாழ்கிறான். living in poverty. நான் சொன்ன அக்கா தூக்கி போடுதாக்கா. I said, throw it away. அவன் சொன்னா இட்ஸ் a collection அப்படின்னா. And she takes a collection. It's a collection, pastor. How can I throw it away? Mithiki area money. I love ships, pastor. The ship pudiko. It costs 3,500. Me and my friend brought me all the way from China. And who I really China they born pattadu. I told the lady, lady, you have to listen to me today. That's so they government the care is I give you 1 month time. ஒரு மாதம் தரகிறேன். ஒரு மாதம் நான் உனக்கு தருகிறேன். Give me 1 month time. இது எடுத்து நீ தூக்கி போடுங்க. Just throw it away. அதிகமா போராட்டம் உனக்கு வரும். Or else you're going to face more trouble. அந்த ஒரு மாதம் அந்த குடும்பத்தை அலங்கரித்து விட்டது. And 1 month it went to suffering. அவருடைய வீடு ஏலத்துக்கு போனது. The house went for auction. அவருடைய கார் ஏலத்துக்கு போனது. The car went for auction. சொத்துக்கள் எல்லாம் போனது. She lost all the ஒரு property. மாதம் கழித்து அதை தூக்கி எறிய ஆரம்பித்தான். After a month they throw it. அவங்க எடுத்துக்கொண்டு போகும்போது கீழே விழுந்தாங்க. The moment they brought it, they fell. அதுக்கு பிற்பாடு வெளியே போகும்போது எரிக்கிறாங்க, எரிக்க முடியல. They could not burn it. அதை நெருப்பு வைக்கிறாங்க, அதை பத்தி எரியல. It's not burning காரணம் அதுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி, because of the evil spirit in it. காரணம் அதுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி. Because of the wicked spirit in it. அதுக்கு நான் போய் அந்த பொட்டன்ஷியலை எரிக்க ஆரம்பித்தேன். After that, I broke it and I மறு மாதமே, the next month, மறு மாதமே next month, ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு இழந்த வீட்டை கட்ட திரும்ப ஆண்டவர் கொடுத்தார். God will give you back the home that they lost. ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். God will give you back. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், Why I'm telling this? வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். The youths here, அவசரப்பட்டு காதல் பண்ணி கேள்வியா வாங்கி உன் வீட்டுல வச்சுட்டு அந்த கண்ணை பாருங்க, பேய் நம்மளை பார்த்துருக்காங்க. don't go and buy teddy bear and have it at home. சில பேர் அதை கட்டி பிடிச்சு தூங்குறா, தூக்கமே வராது. Some people will have the teddy bears. பக்கத்துல இருக்கும் ஏதாவது ஒரு தேடி அதை கட்டி பிடிச்சு அந்த நேரத்தை அவுத்தர் ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. சொல்லுங்க ஹalleluya. சத்தம் ஆமென் வர மாட்டேது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வேகம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டும். Listen carefully. உன் சட்டை நீ போடு. You wear your shirt. பிஞ்சா பண்ணாத. Don't follow. அவன் யார் அங்கேனாங்க யாராலும் சரி. Can be unclean or இருக்கிறதை போடு. just wear what you have. அந்த ஆவிகளை பார்க்கும். Spirit will affect and be ரொம்ப கவனமா இருக்கணும். careful. ரொம்ப கவனமா இருக்கணும். Careful. நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக. I want you to be careful. ஆகவே 3 ஆவிகளை வேகமாய் பார்த்தோம். So we saw 3 spirits. இந்த பார்வோனுடைய ஆவி மனித ஆவியும் பிசாசு ஆவியும் செயல்படுகிறது. The spirit of Pharaoh is the spirit of human and also Satan. அவன் பெருமை கொடுத்தவன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. The Bible says he's full of pride. பிசாசு பெருமை கொடுத்தவன் தான். Satan is always full of pride. பார்வோன் பெருமை கொடுத்தவன் தான். Pharaoh is also full of pride. ஆகவே இந்த பார்வோனை பார்த்து கர்த்தர் பேச சொல்கிறார். So God told to speak against Pharaoh. எசேக்கியேல் 29 அதிகாரம் 3:9 அங்கே பெருமை குறித்து பேசுகிறார். Ezekiel 3:9 speak about the pride of his pride. Pharaoh.
Pride of the Pharaoh. Ezekiel 29 verse 6 and 7. Is the gift of the REA. Speak about the deception of the Pharaoh. On say the speak about the deceptions. அதே போல அவன் செய்த விக்கிரவாளர்களையும் And also his idol worship. கள்ள தீர்க்கதரிசனமாய் கள்ள நம்பிக்கை கொடுத்தவன். And also false prophets. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சகல பார்வோனின் ஆவிகளை ஆண்டவர் முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதிக்கிறார். God will destroy every spirit of Pharaoh. நீங்க ஆமென் சொன்னால் அந்த படிக்கும் இயேசுவின் நாமத்தினால பார்வோனுக்கு விரோதமாய் என்ன செய்தார்? Whatever is Pharaoh do against you, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். God will bring the things in your life. நான் திரும்ப சொல்கிறேன், Let me tell you again. வேதத்தில் 44 முறை பார்வை குறித்து சொல்லப்படுகிறது. 44 times the Bible mentions Pharaoh. திரும்ப சொல்ல 44 முறை பார்வை குறித்து சொல்லப்படுகிறது. 44 times the Bible speaks about Pharaoh. அவன் சாத்தான் சொல்லப்படுகிறது, So he says Satan, நிலையற்றவன் சொல்லப்படுகிறது, பெருமை பிடித்தவன் சொல்லப்படுகிறது, நாமம் என்று சொல்லப்படுகிறது. இவெல்லாம் அவனுக்கு பேர் கொடுக்கப்படுகிறது. given for him. ஆனால் அந்த பார்வோன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செயல்பட்டால் But no matter what he do against கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதங்கள் செய்ய போகிறார். God will bless for the people of God in this month. ஆண்டவர் சொன்ன அந்த முதல் வசனத்தின்படி According to the first word the Lord said, 10வது மாதம் 12ஆம் தேதி the 12th of the 10th month, நீங்கள் பேசினால் போதும், if you speak is enough, நீங்கள் துதித்தால் போதும், if you worship is enough, நீங்கள் பிசாசை சபித்தால் போதும், if you curse the devil is enough, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். God will give you victory. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? You know what the Lord says? சற்று முன்பு வேகமாய் பார்க்க போகிறோம். We're going to go very quickly. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், The first point, முதலாவது பாடம் சொல்லப்படுகிற ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் Genesis chapter 12, 20 வசனங்களை ஒரு தியானத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 10 to 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் Genesis 12, 20 வசனங்கள். 10 to 20. ஆபிரகாம் சொன்ன ஒரு பொய் நிமித்தம் Because of the lies that Abraham said, தேசத்துல பஞ்சகாலம் வந்தது. there's a famine in the land. 15 வசனம் சொல்கிறது, Verse 15 says, அவன் எகிப்துக்கு போகிறான், he went to Egypt. பயந்து கொண்டு தன் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டான். And he said that his wife is his sister. கிழவி ரொம்ப அழகாக இருப்பா பொழுது I think the lady is so beautiful. கிழவியை பார்த்து பாதம் மயங்கி விட்டான். And Pharaoh got affected and fall in love with Sarah. பாட்டி ரொம்ப அழகாக இருப்பான். She was very beautiful. அவன் பார்த்து பாட்டியை மயங்கினானா அந்த கிழவி எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. How she would have looked? எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு How பாரு. she would have been looked? அவங்களே அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க ஏன் அழகா இருக்க கூடாது? Why should our people look good? இந்த மூஞ்சிகளை பார்த்தா எனக்கு கோபமா வரும். Sometimes because some people are swearing. அர்ப்பணிச்சுட்ட பாஸ்டர், அர்ப்பணிச்சோம், அர்ப்பணிப்பு நீயே வச்சுக்க. You can keep your surrender. அந்த வருஷத்தோட வெள்ள முடியோட சுத்த சொல்லணும். Whenever I ask you to go around to கர்த்தருடைய me, பிள்ளைகள் அழகா சிங்கா இருக்கு, பெஸ்டா இருக்கணும். people are always the best. பணம் இருக்கோ பணம் இல்லையோ பெஸ்டா இருக்கணும். Always the best. பார்த்தோன்னே கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லணும். ஆமை வராத, ஒரு ஆமை வராத. அதுக்கு உங்களை பச்சை கலர் மஞ்சள் கலர் சிக்கிச்சாங்க உங்களை அடிக்க சொல்லணும். I never ask you to go overboard. அழகா இருங்க, You பெஸ்டா உடுத்துங்க. live the best life. ஆமை வர மாட்டேது, ஆமை வர மாட்டேது. கண்ணை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பெஸ்டா இருக்கணும். People have got always இந்த மாட்டியை அவன் பார்த்து கடத்திட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். He took Abraham's wife அவன் தூக்கி அரண்மனைக்கு போயிட்டான். and he went to the palace. ராத்திரியில ஆண்டவர் பேசுறார், And God spoke to me at night. ஆண்டவர் பேசுறார். ராத்திரியில பார்வோன்ட பேசுறார். God spoke to him at night. ஆண்டவர் சொல்றே, God said, டேய், Pharaoh, தீர்க்கதரிசியுடைய மனைவியை பிடிச்சிருக்கடா, you have taken the prophet's அவனை wife. தொட்டவன் செத்துடுவடா, You will die if you touch. அனுப்புவோம் என்றார். Send it away. அர்த்தத்தை நாங்கள் சொல்றேன். Let me tell you the scripture meaning. உன்னிடத்திலிருந்து சாத்தான் எது நயவஞ்சகமாய் பறித்தானோ, Whatever the Satan deprived or took away from you, உன்னை வெட்டி செய்த சில தவறுகள் நிமித்தம் சாத்தான் சில ஆசீர்வாதங்கள் கையில் எடுத்திருக்கிறான். maybe because of the mistake, Satan would have taken some blessing away. இயேசுவின் நாமத்தினால் In the name of the Lord Jesus. இந்த ராத்திரியில் ஆண்டவர் இறங்க போறார். And this morning and tonight, God is going to descend for you. இந்த ராத்திரியில் கர்த்தர் வர போறார். Tonight, God is going to descend for you. உன்னிடத்தில் புனித ஆசீர்வாதத்தை, All the blessing that Satan took away from you, உன்னிடத்திலிருந்து பிசாசு பறித்த சில நன்மையை, every goodness that Satan take away from you, உனக்கு குறியதை சாத்தான் எடுத்தது.
இழந்தான். So he lost it. தேவ பிள்ளைகள் சில தவறுகள் செய்யும்போது நீ சில காரியங்களை நீ இழக்கிறாய். Some people of God, when you see, when you do the mistake, you lose something. ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் நம்பிக்கை. Too much of confidence, too much of hope. நான் சொல்றேன், யாரிடமும் அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள், யாரிடமும் அதிக கான்ஃபிடென்ட் வைக்காதீர்கள். Don't trust anyone. எவரை அதிகமாய் நம்புகிறீர்களோ, எவரை அதிகமாகவே நீங்கள் நேசிக்கிறீர்களோ, அவரிடம் அதிகமாகவே உங்களுக்கு முள்ளாய் மாறிவிடுவார். Whoever you love much will be a thorn for you. எவர்களுக்கு அதிக விசுவாசம் காட்டுகிறீர்களோ, அவர்தான் உங்களுக்கு விஷமுசியாய் மாறுவார். And whoever that you are faithful to, they will always be. புரிந்தா மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பேசுங்க, புரிந்தா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவர்களுக்கு விசுவாசமாய் இருப்பார்னு நினைக்கிறீர்களோ, Whoever you think will be faithful to you, அவர்கள் உங்களுக்கு விஷமுசியாய் மாறுவார். they will backstab you. குத்துவார்கள், கொடைவார்கள், உட்காருவியா. They will backstab you, they cannot stand. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல பயப்படாத. God said, don't நீ worry. தப்பு பண்ணிட்ட, Yes, you've done நீ mistake. போய் சொல்லிட்ட, You've lied. நீ நம்பிட்ட. ஆனா எப்ப சொல்லிட்ட, Listen to me. அவன் தொட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை. You cannot touch it. உனக்கு புரியவே உனக்கு வந்து சேர. All the blessing will come to you. உன் பிள்ளைகள் புரியவே உன் பிள்ளைகள் வந்து சேர. Blessing will come to your children. நீ உழைச்சது உனக்கு தான் வந்து சேர. Everything will come to you. கஷ்டப்பட்டது உனக்கு தான் வந்து சேர. Everything will come to you. உனக்குடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப கொண்டு வருவார். I will give you the blessing. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இது கட்டாயம் நடக்கும். Surely come to pass. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வேகமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒட்டக்கு யார் என்ன நினைத்தாங்க திரும்ப அவங்ககிட்டே வரும். God will never take away from you. நீ சொன்னாலும் படிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவங்ககிட்ட. யார் சதி திட்டம் பண்ணி கேஸ் போட்டு ஏமாத்தி பிளான் பண்ணி எடுத்தாங்களோ ஆண்டவர் இறங்க போறார். அவன் வீட்டுல இறங்க போறார். தொடாதடா, சொத்தை தொடாதடா, வீட்டை தொடாதடா, காரன் தொடாதடா, அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தொடாதடா. அது அவனுக்குரியதுடா. நீ தொட்டாலே செத்தடா. தொட்ட செத்த, தொட்ட சாவு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதிரி சாவ போறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. போற ஆண்டவர். God will let you go. அவன் நல்லபடியா உனக்கு கொடுத்துட்டானா அப்படிச்சான். If he give it back to you, whatever you took, he is alive. நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த பாட்டி வேணும்னு சொல்லி புடிச்சு வச்சிருந்தானா If he's not going to give you what he took, ஆண்டவர் அவனை போட்டுறாரு. God will destroy you. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. உனக்கு உண்டானது உனக்கு வந்து சேரும். It will come to you. இரண்டாவது Second, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் Exodus chapter 1, 8ஆம் வசனத்தில் 22ஆம் வசனம் சொல்கிறது. 8. அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். See, he took the people to slavery. அடக்குமுறை பண்ணுகிறான். அடக்குகிறான். He brought the people to slavery. ஜனங்களை அடக்கி வைத்திருக்கிறான். ஜனங்களை அடக்கி வைத்திருக்கிறான். He tried to control them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை யாரும் அடக்க முடியாது. உங்களை அடக்க முடியாதுதான். பிரேஸ் காட். ஆனா ஆண்டவர் அடக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு என்னை அடக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு என்னை அடக்க முடியாது. Satan cannot oppress me. சிலது சொல்லும் தெரியுங்களா? சில வீட்டை நான் காதல கேட்டிருக்கேன். இது என்ன பொம்பளை பிள்ளையா இது இப்படி பேசுது அப்படின்னு சில இடத்துல பேசியிருக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? இது என்ன ஆம்பளை வரை நடக்குது, இதுக்கு என்ன தும்முர் இருக்கும். ஆனா அந்த பேய்க்கு தெரியல இதுக்குள்ள இருக்கிறது பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்க ஆண்டவர் பெரியவரையா, நாங்க அப்படிதான் இருப்போம். என்ன அடக்க நினைச்சா அதை உடைப்பையா, நாம கர்த்தர் எனக்குள்ள பெரிய காரியங்கள் திட்டம் வைத்திருக்கிறாரையா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சாத்தா உன்னை அடக்க நினைச்சல வாய்ப்பே ராஜா. ஆண்டவர் நிச்சயமாகவே Definitely destroy you. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரம் எல்லா கையும் உயர்த்தி அல்லேலூயா. ஒரு நல்ல பொண்ணு இந்த வாரம் அப்பா போயிடாரு. தண்ணி குடி, பழம் சாப்பிடு, முட்டாய் வேணுமா? இந்தா எக்ஸ் வேணுமா? இந்தா எக்ஸ். அந்த காலத்துல ஆமா யாராவது காதல் பண்ணாங்கன்னா
முட்டை எல்லாம் கொடுப்பாரு. சிரிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? தேக்கி ஆடுற தலையில் ஆமா பாஸ்டர் நீங்களும் பல முட்டாய் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. அந்த காலத்தில் ஐ லவ் யூ நேராக போய் சொல்ல மாட்டான். சொல்லு அந்த எக்ஸ் முட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன அர்த்தம்? ஆன்யா அப்பு சித்தா கௌசல் தர்ஷன் அன்யா அப்பு சித்தா கௌசல் எக்ஸ் முட்டை இந்த எக்ஸ் முட்டை கொடுக்க வேற எந்த முட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எந்த முட்டை கொடுப்பான்? எக்ஸ் முட்டை தான். எக்ஸ் முட்டை நான் முட்டை கொடுக்க முடியாது. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. அடுக்கு பார்க்கலாம் பிசாசு. Satan tried to oppress you. விஷயங்களை ஒரு அடக்கி வச்சிருக்கான். Tried to oppress you. அந்த விஷயங்களை பிசாசு அடக்கி செயல்பட முடியாமல் முன்னேற முடியாமல் செயல்பட முடியாது. Satan tried to oppress you. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பார்வனை பார்த்து சொல்லு. Go speak to Pharaoh. பிசாசை பார்த்து சொல்லு. Go speak to the enemy. நீ என்ன அடக்க முடியாது. You cannot நீ என்ன oppress. அடக்க முடியாது. You cannot நீ oppress. என்ன அடக்க முடியாது. You cannot oppress me. எவ்வளவு அடக்க பார்க்கறியோ The more you try to oppress. அவ்வளவு நான் வளர்ந்து கொண்டே. Hallelujah. I will grow in man. ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹalleluya. நீ எவ்வளவு அடக்க பார்க்கறியோ The more you try to oppress. அவ்வளவு நான் பெருகிக் கொண்டே இருப்பேன். Then shall you grow. அவ்வளவு உயர்ந்து கொண்டே இருப்பேன். Shall you grow. அவ்வளவு ஜெயித்து கொண்டே இருப்பேன். பிசாசை அடக்க முடியாது. Oppress me. பக்கத்துல பார்த்து சொல்ல சாத்தானை அடக்க முடியாது. The neighbor said you cannot oppress. சத்தமா சொல்ல சாத்தானை அடக்க முடியாது. You cannot oppress me. மூன்றாவது Thirdly, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் Exodus 5. 14ஆம் அதிகாரம் வரைக்கும் Up to verse 14. பிசாசான பார்வோன் Pharaoh அவன் ஜனங்களை போக விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தான். is stopping the people from worshiping அடுத்த God. கட்டம் போக விடாமல் தடை பண்ணிட்டே இருக்கு. They will go to next level. சில பார்வோனின் ஆவிகள் அப்படி செய்யும். Some Pharaoh's people do that. அடுத்த கட்டம் நம்ம போறதுக்கு நம்மளை விடவே விடாது. I will allow you to go to next level. அடுத்த கட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, For you to receive the next level blessing. நன்மை அடைவதற்கு, The goodness of the Lord. ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதற்கு The grace of God will manifest in your life. சாத்தான் நம்மளை போக விடவே மாட்டான். Satan will never allow you. ஆராதிக்க போக விடவே மாட்டான். Allow you to worship. நீ சினிமா பார்க்கறியா அப்படி பாரு. You can go to the cinema. 3 மணி நேரம் டிக்டாக் பார்க்கறியா அப்படி பாரு. You can go use the TikTok. நீ என்ன வேலை செய். You can do anything. சர்ச் But you cannot go to church. இந்த பேய் இருக்கு பாத்தீங்களா? நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அந்த பேய் இந்த பேயை போக விட மாட்டேங்குது. அதை கேட்டு இது பேயாகி இதுவும் வீட்டுல போத்திக்கினே தூங்கிக்கினே போத்திக்குவான்னு சொல்லிட்டு பாட்டை பாடிட்டு தூங்கிட்டு So the demon will never allow this demon, and the demon will also நீ sleep. போத்திக்கிட்ட படுத்தாலும் சரி படுத்துக்கிட்ட போத்துனாலும் சரி என்ன வேணா பண்ண சரி சர்ச்சு கரெக்டா வந்துடும். You should come to church. விலகிச்சா விலகி போயிருச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விலகிருச்சா விலகி போயிருச்சா? பக்கத்துல பார்த்து விலகிருச்சா விலகதான் தெரியலையா? விலகிருச்சா? நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்ல பாருங்க. 4 மணிக்கு 4 மணிக்கு கண்ணு இழுக்குது. 4 a.m. morning is so drowsy. 4 மணிக்கு கண்ணு இழுக்கும். You will feel so sleepy. நல்ல தூங்கு. ஏசு வருவார், நாங்க எல்லாம் போயிடுவோம். Jesus will come and we will go. ஆண்டவர் சீக்கிரம் வர போறார். Jesus Christ is coming very சில soon. பேருக்கு ஜெபம் பண்ணி தான் ஆகணும் போடுது. I have to pray for some people. சீக்கிரம் போக சர்ச்சுக்கு வருவாங்க. They will come to church when they are not கை well. கால் இருக்கும்போது சர்ச்சுக்கு வரும். கை கால் இருக்கும்போது சர்ச்சுக்கு வரும். When they are not well, they come to church. பிசினஸ் கூடி இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வர மாட்டோம். When they are blessed, they will never come to இயேசுவின் church. நாமத்தினால திரும்ப போனது ரெட்டத்தனையாய் வருவதா? Amen. அப்பதான் சர்ச்சுக்கு வந்து சேரும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹalleluya. கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. ஆமென் வர மாட்டேங்குது. கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆராதிக்க போகாம தடை பண்ற நீங்க வீட்ல இருக்கீங்க, உனக்குள்ள பாவம் ஆகி இருக்கிறாங்க. If you are at home not worshiping the Lord, it means you have the spirit of Pharaoh. எனக்கு தெரிஞ்ச சரித்திர பழங்கள் நம்மளை தாக்குகிறது. Sometimes you are not well. நாங்க பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். I've told you many times. ஒரு நாள் கூட லைஃப்ல ஆராதனை மிஸ் பண்ணதே கிடையாது. I never skip the service not even once. எங்க அப்பா மிலிட்டரியா இருக்கும்போது மிஸ் பண்ணது கிடையாது. Even though my father was an military man. எங்க அப்பா போதகர் ஆமாங்க மிஸ் பண்ணது கிடையாது. Also after he became a pastor. வேலை செய்யும்போது மிஸ் பண்ண கிடையாது. When I'm working. ஒரு நாள் கூட not even a single day. Not even a single ஒரு நாள் கூட. ஒரு நாள் கூட Not even a single day. ஆராதனை மிஸ் பண்ணதே கிடையாது. I have never missed a service. ஏன்னா பாவனை மேற்கொள்ள முடியாது. Because Pharaoh cannot overcome me. இயேசு மேல நமக்கு பைத்தியம் வந்துச்சுன்னா, If you love Jesus so much, உண்மையான இயேசு நம்ம நேசிச்சோம். if you truly love நம்ம Jesus, கண்ணத்தை பார்க்க மாட்டோம். never look at our weakness. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம். Never look at our condition. ஆண்டவர் விடாமல்
வைப்போம். Always seek God continuously. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தேடுவோம். In every situation you seek God. அப்படி ஒரு தடை பண்ணுதுன்னா If something stops you, சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு பார்க்கலாம். if you hate to go to church, காலையில எழும்பி வர உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். it is so hard to come in the morning. கண்டா மனுஷன் ஏதோ ஒரு பார்வன ஆவி உன்னை புடிச்சு உட்கார வச்சிருக்கானா It means the sparrow spirit is also holding you back. அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அடிச்சிடும். Will destroy you. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை செயல்படாம விடும். Will destroy you little by little. கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழுத்துடும். Will take away your blessing little by little. கொஞ்சம் கொஞ்சமா Little by little. கொஞ்சம் கொஞ்சமா Little by little. நான் திரும்ப சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் We tell the name of Jesus. என்ன நடந்தால் What happens? எவ்வளவு டயர்டா இருந்தால் How tired you are. எவ்வளவு வேலையா இருந்தால் How great work you are. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் Those who seek the Lord. பாவனை மேற்கொள்வார்கள். Overcome Pharaoh. கை உயர்த்தி வேலையை சொல்ல முடியுமா? முடிக்க போற கை உயர்த்தி வேலையை சொல்லுங்க. சத்தமா வேலையை சொல்லுங்க. உன்னிடத்திலிருந்து பறித்ததை கர்த்தர் திரும்ப உனக்கு தருவார். God will give you back what Satan has deprived from you. சொல்றவரையே சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. நல்லா சத்தமா சொல்லுங்க. ரொம்ப செல்ல மஞ்சள் மாதிரி பொதுவா சொல்றீங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. அந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உனக்குள்ள பாவம் ஆவி இருந்தா தூக்கம் வராது கண்ணு சொருவாது. நல்ல பக்கத்துல தட்டி சொல்லுங்க. உனக்குள்ள இயேசு இருந்தா சத்தமா சொல்லுங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தம் வர மாட்டேங்குது. வேற ஆவி ஏதோ இருக்கும். நல்ல தட்டி சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. இது என்னன்னு எனக்கு தெரியும். Whatever they took from me. இயேசுவின் நாமத்தினால் Name of Lord Jesus. மனமாக இயேசுவின் நாமத்தினால் Name of Lord Jesus. திரும்ப பெற்றுக்கொள்வேன். We take it back. திரும்ப பெற்றுக்கொள்வேன். Take it back. திரும்ப பெற்றுக்கொள்வேன். Take it back. எனக்காக சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. நீ என்னைய அடக்க முடியாது. You cannot oppress me. சொல்லுங்க. நீ என்னைய அடக்க முடியாது. You cannot oppress me. கொண்டே இருப்பேன். I will keep on going. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 12ஆம் நாள் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன். லைன் ஜூலை வளர்ந்து கொண்டே இருக்கும். October, let me tell you, like a July, you will keep growing. லைன் ஜூலை நேரம் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். You will keep growing. இங்கு வந்திருக்கிற நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். You will keep growing. ஆமென். மூணாவது சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. டேய் பாவம். Hey, Pharaoh. அதுக்கு எழுந்து சொல்லுங்க. டேய் பாவம். டேய் 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 பாவம். Hey, Pharaoh. ஆராய்ந்து தடை செய்ய முடியாது. You cannot stop me from worship. சோம்பேறி தாண்டா. சொல்லுங்க. நான் சோம்பேறி தாண்டா. சொல்லுங்க. நான் சோம்பேறி தாண்டா. Say you are lazy. நான் கரெக்டா வந்துருவேன்டா. But I will come to church. என்னோட திருந்திட்டேன்டா. I have repented. என்னடா ஓகேடா. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னையோட திருந்திட்டேன்டா. I have repented. பக்கத்துல சைடுல தட்டி சொல்லுங்க. இன்னையோட திருந்திட்டேன்டா. Tell them I have repented. சொல்லுங்க. இன்னையோட என்னையோட என்னையோட சொல்லுங்க. என்னையோட என்னப்பா என்னையோட இன்னையோட 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 சொல்லுங்க. எல்லாரும் நீங்க ஒரு பிரச்சனை இன்னையோட திருந்திட்டேன்டா. I have repented. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. எனக்கு காலையில வந்து சாயங்காலம் வராது. தூக்கம் வரும். வாய் ஒரு மிக சோறு. நான் ஒரு சாட்சி மட்டும் சொல்ல சொன்னது ஊருக்கு உறவு சொல்லுங்க பாருங்க. ஒரு நாள் ஒரு தம்பியை இசை வாசிக்க கூப்பிட்டு Once I called a brother for to play music. இசை வாசிங்க. He had to play the music. அவர் ஒரு ஆள் வச்சுக்க முடியாது. He just played for one season and he cannot. அப்புறம் எப்போதுமே இவனுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். He always condemned the voice. குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். He always condemned the voice. தப்பு பண்ணுவாங்க. இவனுக்கு நீதிமான் கிடையாது. இவனுக்கு மாதிரி ஒரு கோளாறான உலகத்துல கிடையாது. ஏதோ அவனுடைய கிருபையில வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். இவனுக்கு நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். I don't see that his voice are good. இவங்க நம்மள விட பயங்கரமான செயல்படுறாங்க. They are the voice. They are. But நான் ஒரு காரியத்தை நான் ஒரு நீங்க தகப்பனா பேசுறேன். ஊழியக்காரனா பேசுறேன். I'm not speaking as a father, but as a man of God. நீங்க 2 வாரம் அவனுக்கு கூட போகும். You can travel with them for 2 weeks. காலையில நீங்க வாசி முடிச்சு Early in the morning over here. அங்கேயிருந்து தூங்காம நேரா நீலாய்க்கு போகும். Then they go to Nila. நீலாய் நீங்க வாசிச்சு முடிச்சு After Nila, அங்கேயிருந்து ஆத்துமத்தோட நேரா வந்து and then they come all the way பிஜேலையும் வாசிச்சு முடிச்சு and they play PJ. அந்த பிஜேலையும் வாசிச்சு முடிச்சு சில நேரத்தில் நைட்ல கூட சில
நான் பிரசங்கம் பண்ண போவது உண்டு. And sometimes I go to some places at night. நீ ரெண்டு ஆராதனைக்கே அந்த டயர்ட் சொல்லி சோர்ந்து போய் தூங்கிடுவேன். Just for 2 services you say you're so tired. ஒரே ஆராதனை கண்டு வீட்டுல போய் படுக்க போட்டு படுத்துறேன். And only after 1 service you go back and sleep. இவங்க 3 ஆராதனையிலும் அங்கேயும் வர்ஷிப் பண்ணி இங்கேயும் வர்ஷிப் பண்ணி இங்கேயும் பாட்டு பாடி அங்கேயும் பாட்டு பாடி உண்மையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Bless the children. அவர்களும் கூட கிதியோன் வருவான், மத்திய வருவான், 4 பேர் எங்க போனாலும் கூட வராங்க. மத்திய சட்டை அவுட் ஆயிடுவான். அவன் திடீர்னு கண் போகணும் பூக்கிலே கால் போகலாம்னு சொல்லி ஓடிடுவாரு. அவர் எங்க போறான்னு தெரியாது. ஆனாலும் கிதியோன் கூட வருவானுங்க. அதனால நிறைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் இன்னும் அவர்களை தேவன் கிருபையாக கர்த்தர் நடத்தி வரார். And the grace of God are leading them. நீ 2 வாரம் போய் பாரு, 2 வாரம் போய் பாரு. நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், சைன் பண்றேன். போய் வா, ஒரு வாரம் முடிச்சுட்டு நீ முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு கூட போயிடுவோம். எப்படி இருக்கும் சில இடத்துல ஸ்டீவன் சோர்ந்து போயிடுவாங்க. Sometimes people get so tired. ஸ்டீவன் அப்படியே அப்படி தூங்கிடுவார். பாவம் நான் சில இங்க பிரசங்கம் பண்ணி நீலாயில பிரசங்கம் பண்ணி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி டயர்ட் ஆயிடும். Sometimes it's so tired. இது காரணம் என்னன்னா கட்டாயப்படுற வாஞ்சை. Because of the desire. ஆண்டவரை தேடணும் அந்த வாஞ்சை. Desire to seek God. திரும்ப சொல்லி கடைசி காலத்துல நம்ம வாழணும். This is the end time, brother, sister. நீங்க சாக்கு சொல்லவே கூடாது. You should not rest. நம்ம வேலைக்கு கரெக்டா போயிடும். You're going to work or everything. ஸ்கூலுக்கு கரெக்டா அனுப்பி Set out to the school. ஆனா ஏன் அந்த பாவம் ஆவியோட பிடிச்சிட்டு இருக்கு? But why is my family holding ஓ you? ஜோம் பண்ண கத்தரை திரும்ப அந்நிய பாஷை பேசுற எல்லா வரைக்கும் எங்க போயிட்டு போன வாரம் ஆலவரைக்கும் வரணும். When were you last week? எங்க வந்தாலும் வரைக்கும் போயிட்டு When were you the previous week? எங்க போன மாசம் ஆளை காணாம சுத்தமா When were you the last month? இயேசு வர போறாருங்க. Jesus is அவன் coming. அவளை தக்க வரணும், அவன் வர போறான், நியாயத்துக்கு வர போறான். Jesus Christ is coming. நான் உங்களுக்கு சிரிச்சு சொல்றேன், இயேசு வர போறார், இயேசு வர போறார். இப்படியும் சொல்லி பாருங்க. சொல்லு, அதே மாதிரி சொல்லு. இப்படியும் சொல்லி பாருங்க. I laughed at it. இயேசு வர போறார். இப்படியும் சொல்லி பாருங்க. So more. இப்படியும் சொல்லி பாருங்க. சில நேரத்தில் இருந்த அலட்சணம் இருந்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கு போயிட்டே இருக்காம இப்போ உடனே எல்லாரும் கேட்கறதுக்கு உடனே முதல் ஆமா அங்கே சரியாக அவங்களை பற்றி பேச கோச்சிங் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசுறது தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்புறம் பிடிச்சி செத்தேன். அப்புறம் தெரியும் பெருசா அனுப்புவாங்க வயசு போட்டு அவருக்கு அடிக்கடி அவங்க கூப்பிடுறாங்க, கோச்சிக்கிறாங்கன்னா அவங்க பேரை சொல்லிட்டேன். இன்னைக்கு அவங்க எப்போதுமே அவங்க கோச்சிக்கிறாங்க, எங்க கூட பேச மாட்டீங்க, எங்க வட்டா பண்ண மாட்டீங்க. சரி அப்படிதான் வாழ்க வளம். பிரைஸ் காட். ஒரு ஆமென் சொல்லலாம். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நீங்க போய் பாஸ்கே பேர் சொல்றா அடுத்த வாரம் வரணும். சரி இப்போ கூட்டம் என்ன வார்த்தை பார்த்தாச்சு, கையை பிடிச்சி பார்த்தாச்சு, பண்ணி பார்த்தாச்சு, உபவாசம் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்னமோ கத்துறோம் வந்து பாவம் ஆக்கும் பூமியிலிருந்து கீழே வந்து அவர் அடி வாங்கி சத்து பாவம் என்ன பொங்கி போய் தாடினா கிழிக்கப்பட்டு பாவம் இயேசு கிறிஸ்து உண்மையிலே பாவம் உனக்காக ஆமா நீ உண்மையா இருக்கணும், அழகா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உனக்காக செத்து மறித்து உயிரோட எழுப்பி எப்பா சாமிகளா வாங்குறாரு 2000 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறாரு, இன்னும் இருந்து வாங்குறான். என்னென்ன வரணும்? காய்ச்சல். யார் தெரியாத ஒரு காய்ச்சல்? மூக்கு வலி. அவருக்கு தெரியாத ஒரு மூக்கு வலி. தலைவலி மாறி. தலைவலி வந்திருக்காரு, தலைவலி மாறி. வைத்த வலி மாறி. இடுப்பு வலி மாறி. அதான் அப்படி வந்தா ஏதாவது ஆயிரம் வந்தா என்ன ஆகும்? பாத்ரூம் இருக்கு. எதுக்கு அவங்க செலவு பண்ணி 6 பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறோம்? பாத்ரூம் இருக்கு போகும். சரி உனக்குள்ள அந்த வாஞ்சி இருந்துச்சுன்னா அந்த ஏசப்பா ஒரு வாரத்துல பாத்ரூம் நான் வாங்கிக்கிட்டேன். பிரைஸ் காட். ஒரு வாரத்துல எவ்வளவு நாள் வேலை செய்வீங்க? आपको की बहुत जॉब है, जॉब को जॉब करता है, जॉब तूने ना होता that fellow wants to go நமக்கு சரி ஒரு 1 week how long we go எவ்வளவு மேரி ஒரு நாள் வேலை செய்றீங்க? ஒரு வாரம் யோசிச்சு பாருங்க. 8 hours 8 hours 12 hours 8 hours விஜய் எவ்வளவு நாள் வேலை செய்றீங்க? 12 hours 7 ஓட 7 12 hours 8 hours 12 hours எத்தனை பேர் 12 hours வேலை செய்றீங்க? எத்தனை பேர் 12 hours வேலை செய்றீங்க? கை தூக்குங்க. எத்தனை 12 hours
சரி 8 ஹவர் வேலை செய்யறது 8 ஹவர் வேலை செய்யறது 8 ஹவர் 24 மணி நேரம் வேலை செய்யறது இருப்பான். 24 மணி நேரம் செய்வோம் இருப்பான். 24 மணி நேரம் என்ன வேலை செய்யறாங்களா? 24 மணி நேரம். அதுவும் ஒரு வேலையாச்சு. அது வேலையாச்சு. அதுவும் ஒரு வேலையாச்சு. அந்த வேலை இது எல்லாம் அவனை செய்ய முடியும். வாரத்தில் சண்டே 2 மணி நேரம், ஃப்ரைடே 2 மணி நேரம், ஒரு நாள் 2 மணி நேரம் வந்து சபையில உட்கார முடியலன்னா ஆண்டவர் சொல்றாரு, காணாத ஆண்டவரை நீ வந்து நேசிக்கலே நடத்தும். பொய்க்கான சொல்றாரு. நீ ஆண்டவரை நேசிக்கிற காணுகிறவரை எப்படி ஐலக்கு சொல்ல முடியும்? நீ ஒரு பொய்க்காரன், பொய்க்காரி, திருடுகாரி. ஒரு ஆணை சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. நீ ஆண்டவரை நேசிக்கிற உயிர் இல்லை, மாசம் ஆண்டவர் 2 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்து போறீங்க, உட்கார்ந்து போறீங்க 2 hours அப்படியே அவங்களோட ஐடியா சொன்னீங்கன்னா அடுத்த 6 நாள் அடி வாரத்தை திறந்து கொடுக்க போறாரு. சத்தம் பறந்துச்சு. ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இருக்கிற இல்லவன் நினைக்கிறீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கையை கொடுக்க மாட்டேன், கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், டிஜிஎஸ்கே இங்க வந்து பாஸ்டர் ஆண்டா கூட மாறாதையா, மாறாது. மனமும் குணமும் மாறாது. சிலது ஃபேட் போட்டு பூசு போட்டு வேற என்ன ப்ராடக்ட்ஸ் என்னதான் கழுவினாலும் அதை என்ன செய்யாது. நான் தான் வருவேன், நான் இப்படிதான் இருப்பேன், மாசத்துல 2 ஆரங்க பஞ்சு கட்டேன் வந்துட்டல்ல. இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். நீ பிசாசை பார்த்து எப்படி பேச முடியும்? பேசுறீங்களா? நீ அவர் பேசுற சாத்தானை பார்த்து நீ எப்படி பேச முடியும்? பிசாசை பார்த்து நீ எப்படி பேச முடியும்? பேச முடியாதுல்ல. You can't speak against the devil. நீ பேச முடியாது. அவன் சொல்லுவான், அந்த சபைக்கு உள்ளதான் போகும், நம்ம பேசலாம். வந்துட்டாங்க, நம்மளே வரட்டு முடியாது. ஏன்னா உன்னத பாவனை நாம பிடிச்சி வச்சிருக்கேன். என்னம்மா கஷ்டம்? ஏன்னா நான் பாவனை நாம பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்க பொதுவா சொல்றேன், ஒரு ஆமை சொல்லுங்க சொல்லுனாலே இல்லை. நல்லா வந்து கஷ்டம். இப்போ ஆலயக்காலம் பேடியம் காலம் இருப்பாயா? இந்த வழிகாலம் வந்துட்டான். கத்தருக்கு சொல்ல கை கட்டலாம் அவங்களுக்கு பிரேசம். இந்த வாரம் வந்துட்டான். ஆனால் 1ஆம் தேதி வரும். எல்லாத்தையும் வாசல் வரல தெரியாது நினைக்கிறீங்களா? ஆனாலும் முடிஞ்சோன்னா கேட்பேன், யார் வந்திருக்கா, எவங்க வரல, யார் எங்க இருக்கிறா கேட்பேன். ஏன் தெரியும்? இயேசு வரப்போறார். ஒரு ஆமை சொல்ல பார்த்தோம். ஆண்டவர் இன்னைக்கு காலையில கத்த நம்ம பேசுற வார்த்தை தெளிவா God is speaking to us today. ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா நீ ஆண்டவரை தேடலாம். ஆண்டவர் சொல்றாரு, பாவனை பார்த்து தைரியமா நீ பேசணும். எனதை கட்ட சொல்லுவாங்க. உன்னை அடுக்க நினைத்தவர்களுக்கு ஆண்டவர் அதை முறியடித்து உன்னை வளர செய்வார். மூன்றாவது உன்னை தடை பண்ணுகிறவரை கர்த்தர் முறியடிப்பார். 4வது சொல்லி முடிக்கிற 1 ராஜாக்கள் விசேஷமாக 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25-26. 4ஆம் 12ஆம் அதிகாரம் 2-9 வசனம். அவன் பார்வோன் எருசலேமுக்கு விரோதமாகவும் அவன் தேவ ஆலயத்துக்கு யூதாவுக்கு விரோதமாக செயல்பட்டான். இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, எருசலேமுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பார்வோனின் ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பாராம். ஆண்டவர் அதை முறியடிப்பார். கர்த்தர் அதை முறியடிப்பார். கர்த்தர் அதை முறியடிப்பார். 5வது 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 29, 24, 25 வரைக்கும் 29, 24, 35. 24 to 29 வரைக்கும் 24 to 29. நான் 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 2 Chronicles 35. 20-24 வசனங்கள் 20 to 24. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா You read it. அவன் யூதா ராஜா யோசியாவை கொண்டு போடுகிறான். He killed Josiah. யோசியாவை கொண்டு போடுகிறான். He killed Josiah. யூதா ராஜாவை கொண்டு போடுகிறான். He killed the king of Judah. ஆராதனையை கொண்டு போடுகிறான். He killed worship. இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், And what Jesus says, சபைக்கு விரோதமாக, against the church, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, against the people of God, ஆராதனைக்கு விரோதமாக against the worship, யார் எழும்பினாலும் whoever rise up அந்த against பார்வோனின் ஆவிகளை கர்த்தர்
last days. இப்ப கர்த்தர் சொல்றார் 10வது மாதம் 12ஆம் தேதி And the Lord said on the 10th, 12th on the 10th month, மனுபுத்திரனே Son of man, அந்த பார்வோனின் ஆவியை பார்த்து நீ பேசு. speak against the spirit and spirit. அந்த எகிப்தியனை பார்த்து பேசு. Speak against the Egyptians. உன்னிடத்திலிருந்து அவன் பறித்துக் கொண்ட சாரானை அவன் விட்டே ஆக வேண்டும். He had to let go Sarah kept from you. உன்னை அடக்கிறவனை அவன் உன்னை விட்டே ஆக வேண்டும். He had to stop oppressing you. உன்னை தடை பண்ணுகிறவன் உன்னை விட்டே ஆக வேண்டும். He must stop being an obstacle to you. எருசலேமுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அவன் விரோதமாய் எழும்பாமல் செயல்படே ஆக வேண்டும். And he should stop coming against Jerusalem. அவன் யூதாவை தொடக்கூடாது. He should not touch Judah. அவன் யூதாவை தொடக்கூடாது. He cannot touch Judah. அப்படி அவன் தொட்டானா If he have touched Judah, ஆண்டவர் அவனுக்கு செய்ய போகிற காரியம் and the thing that God is going to do today, என்ன தெரியுமா செய்ய போறாரு? you know what God is going to do? முடிக்குமா என்ன தெரியுமா செய்ய போறாரு? You know what God is going to do? எரேமியா 44:30 Jeremiah 44:30. எரேமியா 44:30 எல்லாரும் எழுதுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எரேமியா 44:30 Jeremiah 44:30. சீக்கிரம் வாசி. இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சீதேக்கியாவை அவனுடைய சத்துருவும் அவர் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத்நேச்சார் எனும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுத்தது போல நான் பார்வோன் ஓபிரா எனும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பிள்ளைகளை யார் கொண்டா அந்த பார்வனுடைய பிள்ளைகள் விரோதமா செயல்பட்டா இப்ப நான் சொல்றேன் அந்த பார்வனுடைய பிராணனை நான் வாங்குவேன், அவனை அடிப்பேன், அவனை முறியடிப்பேன், அவனை இருக்கிறவன் மாற்றுவேன். கர்த்தர் சொன்னதை தேவன் செய்வார். And the Lord said that he will destroy every Pharaoh that come against our land. தேவனுக்கு வழியா சொல்லுவோம். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Name of Jesus I say to you. நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். We're going to pray now. நம்ம ப்ரே பண்ண போறோம். We're going to pray. உங்கள் வாழ்க்கையில உங்களை குடித்து வைத்திருக்கிற பார்வனின் ஆவிகள் நாசமடைய போகிறது. Every spirit of Pharaoh that will captivated you is going to be destroyed. உன்னை முன்னேறி விடாமல், That will stop your growth. தேவன் கிடைக்க விடாமல், That will stop you உன்னை துதிக்க விடாமல், and stop you from worshiping. அடிபடுத்த விடாமல், Will தேவன் கிட்ட சேர விடாமல், stop you to go near to God. கிடப்படுகிற சகல பார்வனின் ஆவிகள், Every spirit of Pharaoh that will be சகல பார்வனின் ஆவிகள், Every spirit of Pharaoh which has been in இயேசுவின் நாமத்தினால் the name of the Lord Jesus. அகன்று போவதாக, Let it leave you. அகன்று போவதாக. Let it leave you. ஆண்டவர் சொல்றாரு. The Lord says, எரேமியா 30:3ல, Jeremiah 33, எரேமியா 30:3ல, Jeremiah 30 verse 3, எரேமியா 36:6ல Jeremiah 6, வசனத்தை மட்டும் எழுதிக் கொள்ளுங்க. read down. எரேமியா 30:3ல, Jeremiah 30 verse 3, எரேமியா 36:6ல Jeremiah 36, 6. இந்த இவ்வளவு வசனத்தை கேட்டோம். இவ்வளவு வசனத்தை கேட்டோம். சொல்லு. After hearing all this word, நீ இன்னும் பார்வை பின்தொடர போகிறோம்னு நினைச்சனா? if you ever talk to follow Pharaoh again, பார்வனின் ஆவிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைச்சனா? if you want to be under the control of Pharaoh, நாட்கள் வருகிறது, நீ வெட்கப்பட்டு போவாய். days are coming and you will be நீ humiliated, வெட்கப்பட்டு போவாய். will be put to shame. வசனம் தெளிவாய் சொல்கிறது. The Bible says, ஆனால் இந்த பார்வனின் ஆவி எனக்கு வேண்டாம். but I don't want to spirit of Pharaoh. இந்த 12ஆம் தேதி கர்த்தர் சொன்னபடியே As the Lord says on this day, 10வது மாதம் 10வது வருஷத்துல on the 10th year, 10th month, 12th, அந்த பார்வனை பார்த்து I'm going to look against Pharaoh. நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray against அவனை him. சபித்து ஜெபிக்க I'm போகிறேன். going to curse him. இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. என்ன சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினால். Everybody say in the name of Jesus. ஜெபம் என்ன சொல்லுங்க? இயேசுவின் In நாமத்தினால். the name of Jesus. நான் சொல்றேன், நீங்க வாயை திறந்தாதான் அற்புதம் நடக்கும். And when you open your mouth, there's a miracle. உங்க பைபிளை மூடுங்க. Close the Bible. வாயை திறங்க. Open your mouth. அதை மூடிட்டு இதை திறங்க. Close the Bible, open your ஒரு mouth. அலையில சொல்ல மாட்டீங்களா? அந்த சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. Say hallelujah. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க வாயை திற, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பைபிளை மூடி சொன்னதா தீவிரமா பைபிளை திறப்பீங்க. எப்ப திறக்காதீங்க. பைபிளை மூடிட்டு நான் சொல்றது மட்டும் சொல்லுங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்ல பாருங்க. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். Say the name of Jesus. காது கேட்கல சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். இந்த சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் In the name நாமத்தினால். of the Lord Jesus. பார்வோனே, Pharaoh, நீ பார்த்து நான் பேசுகிறேன். I'm speaking against you. என்னிடத்திலிருந்து From me. சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து. From me. கண்ணு மூடி வரித்தனமா சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து. From me. நீ கழித்த சகல Everything that you ஆசீர்வாதங்களை every blessing. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். Take it back. இயேசுவின்
தடை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எனக்குள்ள இருக்கிற சோம்பல் போய்விட்டது. எனக்குள்ள இருக்கிற சோம்பல் ஆவி போய்விட்டது. இனி ஆராதனைக்கு தடை செய்ய முடியாது. நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். சொல்லுவேன். நான் சொல்லுவேன், பாவம் சொன்னாலா கர்த்தர் செய்வார். என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற பாவனை, என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற பாவனை, கொண்டு வர நினைக்கிற பாவனை, கர்த்தருக்கு செய்கிற பாவனை, என் சொத்தை கர்த்தரை பிரி எடுத்த பாவனை, உனக்கு முகத்தை பார்த்து நான் சொல்றேன். சொல்றேன் இன்னைக்கு உனக்கு முடிவு காலம் வந்தாச்சு. இன்னைக்கு உனக்கு அறிவு காலம் வந்தாச்சு. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னை என் பாதத்தை கீழே கர்த்தர் கொண்டு வருவார். நான் ஜெயிப்பேன், ஜெயமெடுப்பேன், நான் ஓரளவேன், நான் நடந்து கொண்டே இருப்பேன். நான் போக்கத்தின் பிள்ளை, இது வேறுபாடு பிள்ளை, உலகத்தை துறக்கிற பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க போகும்போது பார்வனை பார்த்து பேசிக்கிட்டே போகணும். சொல்லுங்க, பார்வனே என்கிட்ட என்னென்ன எடுத்தியோ அது எல்லாம் திரும்ப எனக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய அனுபவித்தீங்க. நம்மளை வேதனைப்படுத்த ஆட்கள் இருப்பார், நம்மளை நோக்கடிக்க ஆட்கள் இருப்பார். ஆனால் கண்ணீரை துடைக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கண்ணீரை துடைக்க மட்டுமல்ல, ஒரு கண்ணீரை கணக்குப்படும் ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாறாத, அவர் எதிர்பார்ப்பதா உண்மைதான். உண்மையா கர்த்தர் நீ உண்மையா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் திரும்ப உனக்கு கொடுக்க வருவார். ஆண்டவர் உதவியளிக்க வருவார். ஆபிரகாம், நீ உண்மையா போய் சொல்ற, நீ உண்மையா போட்டது யாரும் எடுக்க முடியாது. நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொள்ளுங்கள். பரலோகத்தை
Amen.